இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்கு. விஜய் சேதுபதி உள்ள என்ட்ரி கொடுத்த உடனே ஆடியன்ஸ்க்குலாம் ஒரு ஹார்ட்டினை போட்டு கண்டென்ட்ஸ்க்குலாம் ஒரு வெடியை போட்டார். தீபாவளி அப்படிங்கிறனால வெடிக்கிற வெடி இல்லை, பிக் பாஸ் அப்படிங்கிறனால எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வெடியை போட்டிருக்கிறாரு. ஸோ அது என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். நாமினேட் ஆனால் ஒவ்வொருத்தரையும் சேவ் பண்ணிட்டு கடைசியாக ஃபைனலாக ஒரு 5 பேர்த்தை மட்டும் செலக்ட் பண்ணி தனியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு எப்பயும் போல் எல்லா கண்டென்ட்ஸும் கேள்வி கேட்குறாங்க. இந்த 5 பேர்த்தில் நீங்கள் யார் வெளியே போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் எல்லாரும் சொன்னது பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்தார். கமருதீன் தவிர அடுத்தது அப்சரா வந்தாங்க. அப்சரா இல்லாமல் ஒரு சில வேறு மாற்றி சொன்னாங்க. ஸோ மேக்ஸிமம் மட்டும் பார்த்தீங்கன்னா கமருதீன் தான் வந்துச்சு. ஸோ உள்ள கண்டஸ்டன்ஸ் படி பார்த்தீங்கன்னா கமருதீன் தான் வெளியே போவார்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு நிறையா வார்த்தை விட்றாரு அப்படிங்கிறனால கமருதீன் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக உண்மையுமே அது மாதிரி தான் கூட நிறையா வார்த்தை விட்றாரு. ஸோ மேக்ஸிமம் அவர் போகிறது தான் இன்றைக்கி வாய்ப்பு ஜாஸ்தி. இந்த 5 பேர்ல யார் இன்னைக்கு எலிமினேட் ஆவாங்க நீங்க நம்புறீங்க? கமருதீன் சார், அப்சரா பாசிபிள். பட் ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா தீபாவளி வீக் அப்படிங்கிறனால இந்த வீக் எதுவும் எவிக்ஷன் இருக்காது. ஸோ ஒரு செலிப்ரேஷன் மோடில் போயிட்டு எல்லாம் ஃபன்னாக போவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் இங்கே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எதிர்பார்க்காத மாதிரி டபுள் எவிக்ஷன் இருக்கும் பொழுது. ஏன்னா இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாரு, அது இல்லாமல் நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்கும். ஸோ இந்த வீக் 2 எவிக்ஷன் இருக்குது. அது இல்லாமல் பேசுகிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நிறைய விஷயம் நடந்துச்சு, பேசுறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த ப்ரோமோவும் அடுத்தடுத்த எபிசோடும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் தான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ நான் போட உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டே இருக்கேன். ஸோ நம்ம இந்த வீடியோக்கு மறக்காம லைக்கையும் போட்டுவிட்டு பாருங்கள். கண்டினியூ பண்ணலாம். அப்சரா சார், ஆரோரா கமருதீன் சார் கமருதீன் எவிக்ட் ஆகி போறாம ஜாலியாக அவங்க வீட்டோட தீபாவளியை கொண்டாடலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுமே பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் இருக்குது, நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்குது. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு காரணம் இருக்குது. இந்த சீசனில் உள்ள அந்த கண்டென்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் மொக்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணுறாங்க. பிக் பாஸும் ஃபீல் பண்ணிட்டார் போல இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக்ஸும் ஒரு எவிக்ஷன் இருந்தது, தீபாவளி டைம் இந்த வீக்ஸும் ஒரு எவிக்ஷன் இருக்குது. ஸோ உள்ள எல்லா கண்டென்ட்ஸ்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு மறுபடியும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாதி சீசன்லாம் வேறு புது கண்டென்ட்ஸ் உள்ளே வருவாங்க. பட் இந்த சீசனில் கொஞ்சம் இயர்லியாகவே புது கண்டென்ட்ஸ் உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது யார் உள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக வருவாங்க, பார்க்கலாம் யாரெல்லாம் வெளியே போகிறாங்க, யாரெல்லாம் உள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்துலாமா?